தேர்ஸ்டே மார்னிங் வழக்கமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த நட்ஸ் ஜூஸ் தான் எடுப்பேன். ஆனால் இந்த வீடு ஷிஃப்ட் ஆனதுலேருந்து ஒரு 10 நாள் கிட்ட அந்த ஜூஸ் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்றதில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக லன்ச் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஒரு வாரமாக. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்து பெருசாக சைட் டிஷ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆம்லெட் போடலான்னு நினச்சி வந்து பார்த்தா பெரிய வெங்காயமும் இல்லை, சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஒரு ஆம்லெட் போட்டு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் அந்த குட்டி குட்டி ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த அன்னாச்சி பழம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். வீட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு கலவை மாதிரி பண்ணி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருந்தேன். பாப்பாவுக்கும் இது கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு டேட்ஸும் அதுக்கப்புறம் இந்த கருப்பட்டியும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த கஸ்டர்ட் பவுடருமே நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. பால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எடுத்த ஃப்ரூட்ஸ் வந்து அளவு அதிகம், ஆனால் பால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி நம்ம தானே சாப்பிட்டு போகிறோம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவு நட்ஸெல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி செஞ்சு முடித்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம், என்னடா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெறும் சாப்பாட்டு வீடியோவாக போட்டுட்ருக்கேன், சாப்பிட்றத தவிர வேறு எந்த வேலையும் செய்யலையாமா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தேன் வீட்டில், அதில் இதுவும் ஒரு வேலை, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னரையும் முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு மணி வந்து விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்கும். என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், அவ்வளோ தூக்கம். என்னோடய ஷிஃப்ட்டெல்லாம் முடித்து இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் முடிக்கிறதுக்கே 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கும் வந்து நச்சு ஊற வைக்க வேண்டாம், தூங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் விட்டோம் அப்படின்னா அப்படியே நாளைக்குன்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து ஊற வச்சிட்டேன்.